மிலிட்டரி ஸ்ட்ரைட்டா உட்காருங்க. மிலிட்டரினா எப்படி உட்காரணும்? தம்பிங்க பேசினே இருக்கிறீங்க. அப்ப பாப்பட் நமக்கு வேணாம். வீடு போலாமா? வீடு போலாமா? ஆமா. ஐ, நம்மள தேடி யாரு வந்திருக்கிறாங்க? பப்பட் வந்திருக்கிறாங்கல்ல. என்ன யார் அது? என்ன மறந்துட்டீங்களாக்கா நீங்க? ஐயோ, நம்ம கூட யார் வந்திருக்காங்க தெரியுமா? அவங்க பேர் என்ன தெரியுமா? சாம். அவங்க பேர் என்ன? நம்மள பாக்குறதுக்கு ரொம்ப தூரமா இருந்து வந்திருக்காங்க. ரொம்ப தூரமான இடத்துல இருந்து நம்மள பாக்குறதுக்குன்னு வந்திருக்காங்க. நம்ம அவங்கள வெல்கம் பண்ணலாமா? எப்படி வெல்கம் பண்ணுவோம்? எப்படி வெல்கம் பண்ணுவோம்? நம்ம பேபிஸ் கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணலாமா? சாம் அண்ணா, சொல்லு சாம். என்ன கூப்பிட சொல்லுங்கக்கா, என் பேர் சொல்லுங்க, அப்பதான் வருவேன். இப்ப கூப்பிடுவாங்க பாரு. சாம் அண்ணா வாங்கன்னு கூப்பிடலாமா? சத்தமே கேட்கல, சத்தமே கேட்கல. நல்ல சவுண்டா கூப்பிட்டுருக்கீங்க. இப்ப சாமனா வந்துட்டாங்க, வர போறாங்க. வெல்கம் பண்ணுங்க. பிபிஎஸ் கிளாப் பண்ணலாமா? ஹாய் சொன்னா என்ன சொல்லணும்? ஈஸ்வராஜாவுக்கு, ஈஸ்வராஜாவுக்கு. அக்கா என்ன சார்? இது யாருமே சொல்ல மாட்டேங்கக்கா. யாருமே சொல்லலையா? இப்ப எல்லாரும் சொல்ல போறீங்க. ஓகேயா? சொல்லலாமா? ஈஸ்வராஜாவுக்கு, ஈஸ்வராஜாவுக்கு. கேட்டுச்சா சாம் சவுண்ட்? நல்லா கேக்கு. ஆனா பிள்ளைங்க பக்கம் சத்தமே வர மாட்டேங்குதா. பிள்ளைங்க தான் சவுண்டா கூப்பிடுறாங்க. இப்ப நம்ம தனித்தனியா சொல்ல வைக்கலாமா? சொல்ல வைக்கலாமா? ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் ஈஸ்வராஜாவுக்கு. கேட்டுச்சா? நல்லா கேட்டுச்சு. ஈஸ்வராஜாவுக்கு கேட்டுச்சா? கேட்டுச்சுக்கா. எப்படிக்கா? இப்ப சேர்த்து பண்ணலாமா? ஏக்கா ஏக்கா. சொல்லு சாம். அதாவது வந்து ஒண்ணுலக்கா. ஒண்ணுலையா? என்னடா அப்ப வந்து போய் மறந்துட்டேங்க. மறந்துட்டியா? மறக்கவே மாட்டாங்க தெரியுமா? ஆமா, ரொம்ப நல்ல பசங்க எங்க பசங்க. ஆமாவா இல்லையா? பாத்தியா? ஓகே, இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஈஸ்வராஜாவுக்கு. அழகா சொல்லிட்டாங்க. காதெல்லாம் வலிக்குக்கா. காது வலிக்குதா சாமுக்கு? அவ்வளவு அழகா சொல்லிருக்கோம்ல நம்ம. ஏக்கா சொல்லு சாம். இன்னைக்கு வரும்போது என்னோட பையன் அடிச்சுட்டாங்கக்கா. அடிச்சுட்டானா? ஆமாக்கா. எந்த பையன் அடிச்சா? எங்க பசங்க ரொம்ப நல்ல பசங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. உங்க பையன் தான் அடிச்சுட்டாங்கக்கா. நம்ம பசங்க ரொம்ப நல்ல பசங்க தானே. பாத்தியா? எங்க பசங்க. சொல்லு சாம். என்ன பார்த்து சீரிட்டாங்கக்கா. நீ அப்ப நக்கல் பண்ண எல்லாம் சிரிக்க. நீங்க அவங்க அடிக்கவே இல்லை, நீ அடிக்கிறான்னு சொல்ற. அப்ப சிரிக்க தானே செய்வாங்க. சரி சரி சரி. ஏக்கா சொல்லு சாம். இன்னைக்கு வசனம் என்னக்கா? இன்னைக்கு வசனம் என்ன? தலைப்பு என்ன? பாத்தியா எங்க பசங்க எவ்வளோ கிளவரா இருக்கிறாங்கன்னு? மறக்கவே மாட்டாங்க அவங்க. ஒண்ணுமே கேட்கல, சும்மா எல்லாரும் சேர்ந்து கத்துறாங்க. கத்தாங்க. தலைப்பு மட்டும் சொல்லாம இப்ப வசனம் மட்டும் இல்ல எங்க பசங்க. வசனம் தலைப்பு மட்டும் இல்ல, வசனமும் தெரியும் தானே எல்லாருக்கும். எனக்கு தெரியாது, சொல்லுங்களேன். இப்ப ஒண்ணு செய்யலாமா? நம்ம சொல்ல சொல்ல சாமண்ணா என்ன பண்ணுவாங்க? நாம சாமண்ணாவுக்கு சொல்லி கொடுக்கலாமா? சொல்லி கொடுக்கலாமா? ஆர் யூ ரெடி? பாத்தியா சாமிய பசங்கள எவ்வளவு அழகா ஆக்டிவா இருக்கிறாங்கன்னு. அப்புறம் வந்து சொன்னாங்க, வசனம் தெரியாம சொன்னாங்களாம். இப்ப அவங்க எல்லாம் படிச்சுட்டாங்க. ஆமா தானே? பாய்ஸ் எல்லாம் வசனம் படிச்சாச்சு தானே? சொல்லி கொடுக்கலாமா சாமண்ணாவுக்கு? சாமண்ணாவுக்கு சொல்லி கொடுக்கலாமா?
நிதானமா நிறுத்தி சொல்லி கொடுக்கணும். ஏன்னா சாமனாவுக்கு வசனமே தெரியாது. சாமனாவுக்கு நாம தான் சொல்லி கொடுக்க போறோம். சொல்லி கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? சொல்லுங்க பாப்பா, கேக்கு. சொல்லுங்க. ரெடி? ஒண்ணுமே கேட்கலையா? நிறுத்தி சொல்லலாமா? இதோ சகோதரர் ஒருமித்து வாசப்படி. ஒழுங்கா சொல்லணும். சாமனாவுக்கு பாவம் கொஞ்சம் சரியா கேட்கல. அவங்க சொன்னாங்க வாசப்படி. ஆமாவா? நீங்க வாசப்படி நான் சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? சரி சரி, வாசப்படிங்கிறது. அடுத்து எத்தனை நன்மையும் எத்தனை எனக்கு தெரியும். எத்தனை நன்மையும். அடுத்து என்ன சொன்னீங்க? எத்தனை இன்பமானது. ஆமா. சரி சரி அக்கா, இந்த வசனம் எங்க இருக்கு? எதுல இருக்குது? கேட்டுச்சா சாம்? ஒண்ணுமே கேட்கலக்கா. யாரோ சங்கீதம் நாங்க. யாராவது ஒருத்தர் சொல்லலாமா? சங்கீதா சங்கீதா கேட்டுச்சா? கேட்டுச்சுக்கா. கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும், அப்பதான் கேட்கும். ஆமா தானே? அக்கா சொல்லு சாம். எனக்கு ஏதாவது கதை சொல்லுவீங்களா? கதையா? எனக்கு ஏதாவது கதை சொல்லுங்களேன். கதை பிடிக்குமா எல்லாருக்கும்? யாருக்கெல்லாம் கதை பிடிக்கும்? சொல்லு சாம். கதை சொன்னா கிஃப்ட் தருவீங்களா? கிஃப்ட் உண்டு. கிஃப்ட் உண்டு தானே? நம்ம சாமுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துடலாம். ஓகேயா? நானும் ரெடி. கதை சொல்ல போறியா? கதை நான் சொல்லணுமா? ஆமா. நான் சொல்லட்டுமா? நான் கதை சொல்லட்டுமா? நான் கதை சொல்லட்டுமா? அப்புறம் கதை சொல்ல சொன்னா கதைன்னு மட்டும் சொல்ற? நீங்க அழகா சொன்னீங்க. கதைன்னு சொல்ல சொன்னீங்க, அதை சொல்லிட்டேன். கதைன்னு சொல்லல, ஒரு கதைய சொல்ல சொன்னோம். ஆமா தானே? கதை தானே கேட்டோம். அப்படியா? ஆமா. கதையா? கதை கதை தெரியுமா? கதை தெரியலையா? கதை தெரியலதான். ஐயோ, நம்ம ஒரு கதை சொல்லிடலாமா? நீ கேக்குறதுக்கு ரெடியா கதைய? சாம நோட்ஸ் எழுத போறாங்க. நம்ம எல்லாம் எதுல நோட்ஸ் எழுதுவோம்? நம்மளோட மெமரியிலே நோட்ஸ் எடுத்துருவோம். ஆமா தானே? போய் சொல்றாங்கக்கா, இவனுக்குலாம் ஒண்ணுமே தெரியாது. ஆமாவா? தெரியும்ல. என்ன கொஸ்டின் கேட்டாலும் எங்க பசங்க அழகா சொல்லுவாங்க. கரெக்டா? அப்படியா? ஆமா. சரி ரைட், ஓகே. ஓகே. நான் கீழ இருந்து நான் எழுதுறேன். கீழ இருந்து எழுதுறியா? ஆமா ஆமா, கதை சொல்லுங்க. ஒரு குட்டி கதை தான், ஷார்ட்டா நம்ம கேட்க போறோம். ஓகேயா? ரெடியா? சாமனாவும் உள்ள உட்கார்ந்து நோட்ஸ் எடுத்து கேட்க போறாங்களாம். நம்ம கவனிக்கலாமா? கவனிக்கலாமா கதைய? பாய்ஸ் அங்க எதுவும் தெரியாது. நேரா உட்காரலாமா? கதை கவனிக்கலாமா? இன்னைக்கு என்ன தலைப்பு பார்த்தோம்? ஒற்றுமையா இருப்பவன். ஒற்றுமைனா நம்ம யூனிட்டில ஃப்ரெண்ட்ஸோட ஒற்றுமையா இருந்தா வின் பண்ணலாம். ஆமா தானே? ஓகே. இப்ப இந்த ஸ்டோரியில கூட ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து எப்படி எல்லாம் ஆண்டவருக்காக அவங்களோட பணியை செஞ்சாங்க அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ஓகேயா? ரெடியா? ஒரு ஷார்ட்டா தான் நான் சொல்ல போறேன். ஓகே, உங்களை போர் எல்லாம் பண்ண மாட்டேன். ஷார்ட்டா தான் சொல்ல போறேன். சாம் கவனிச்சுட்டே இரு. ஓகேயா? பக்கத்தை திருப்பிக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. ரெடியா? இங்கிலாந்துல ஜான் டக்கர் அப்படிங்கிற ஒரு ஐயா இருந்தாங்க. யாரு? ஜான் டக்கர். ஓகேயா? அவரு என்ன பண்ணாரு? ஏசப்பா பிள்ளையா வாழ்ந்து வந்தாரு. ஏசப்பா பிள்ளையா வாழ்ந்து வந்தாரு. ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, நம்ம நாட்டுக்கு ஏசப்பாவை பத்தி சொல்லணும்னு நம்ம நாட்டுக்கு வந்தாரு.
நம்ம நாட்டுக்கு வந்தாங்க. ஓகேயா? யார் வந்தாங்க? சாம் வந்திருக்கேன். சாம் இல்ல, இந்த ஸ்டோரியில யார் வந்தாங்க? ஜான் டக்கர். ஜான் டக்கர். சாம் அழகா ஆன்சர் சொல்லிட்டாங்கல்ல. நான் கரெக்ட்டா சொன்னேன். வெரி குட். கிளாப் பண்ணிடலாமா சாமுக்கு? ஓகே ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர். ஓகே, ஜான் டக்கர் எங்க வந்தாங்க? இந்தியாவுக்கு வந்தாங்க. ஓகேயா? வந்து ஊழியங்களை செஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப பாய்ஸ் எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஓகே, ஊழியம் செய்யும் போது நம்மளோட தமிழ்நாட்டுல மக்கள் ரொம்ப படிப்பறிவே இல்லாம இருந்தாங்களாம். மக்கள் படிக்கவே இல்லையா? அவங்களுக்கு ஸ்கூலே கிடையாது. ஸ்கூல் இருந்தா தானே படிக்க முடியும். சொல்லு சாம். ஸ்கூல்ல இல்லனா ஜாலியா இருக்குமா? ஸ்கூல் ஜாலியா இருக்குமா போரா இருக்குமா? யாருக்கெல்லாம் ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும்ல. ஆனா நம்ம தாத்தா பாட்டி சொல்றாங்க, இவங்கெல்லாம் போய் சொல்றாங்க. பொய்யா உண்மையா? இல்ல இல்ல, எங்க பசங்க படிக்கிற பசங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல. சரி விடுங்க. ஓகே, நம்ம தாத்தா பாட்டிக்கு முன்னாடி அந்த காலத்துல ஸ்கூலே கிடையாதாம். ஸ்கூலே கிடையாது. அப்ப தமிழ்நாட்டு மக்கள் ஸ்கூலும் இல்லாம படிக்கவும் முடியாம, படிக்கலைன்னா ஏதாவது நமக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுமா? நம்ம ஸ்கூலுக்கு போறதுனாலதான் குட் ஹேபிட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். ஆமா தானே? ஆமாவா இல்லையா? ஸ்கூல்ல நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி தராங்க. கரெக்டா? ஸ்கூல்ல போய் தான் படிக்கிறோம். ஸ்கூலுக்கே போகலன்னா நமக்கு தெரியுமா? கவுண்ட் பண்ண தெரியுமா? தெரியாதுல்ல, எதுவுமே தெரியாது. அதே மாதிரிதான் நம்ம திருநெல்வேலியில ரொம்ப மக்கள் படிக்காம ரொம்ப புவரா இருந்தாங்க. படிக்க தெரியல அவங்களுக்கு. லைஃப்ல எப்படி அவங்க போறாங்க அப்படிங்கறதே அவங்களுக்கு தெரியல. சும்மா ஏதோ வாழ்றாங்க, தோட்டத்துல பயிரிட்டதை எடுத்து சாப்பிடுறாங்க, அப்படியேதான் போயிட்டு இருந்தாங்க. சரியா? இத இந்த ஜான் டக்கர் அப்படிங்கிற ஐயா வந்து பார்த்தாங்க. அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்க. யார் இருந்தாங்க? தங்கச்சி. அந்த தங்கச்சிக்கு பேர் என்ன தெரியுமா? சாராள். அவங்க பேர் என்ன? சாராள் டக்கர். சாராள் டக்கர். ஓகே, அவங்களுக்கு 2 காலும் என்ன செய்ய முடியாது. சொல்லு சாம். மொத்தம் எத்தனை டக்கர்? மொத்தம் ஒரு டக்கர் தான். அவங்க அப்பா பேரு ஜான் டக்கர். சாரி, அவங்க அப்பா பேரு டக்கர். சரியா? அண்ணா பேரு ஜான் டக்கர். தங்கச்சி பேரு என்ன பேரு? சாராள் டக்கர். அவங்களுக்கு என்னது இல்ல? கால் இல்ல. கால் இல்லைன்னா நடக்க முடியுமா? வீல் சேர்ல தான் இருப்பாங்க. அவங்களால எங்கேயாவது போக முடியுமா? முடியாதுல்ல. வீட்லயே தான் இருந்தாங்க. ஆனா அவங்களோட மனசு என்ன செய்யல? தளரல. நிறைய காரியங்களை ஏசப்பாவுக்காக செஞ்சுட்டே இருந்தாங்க. என்ன பண்ணுவாங்களான்னு தெரியுமா? எல்லாம் கவனிக்கீங்களா? ஆமா, லாஸ்டா இருக்கிற அண்ணன்கள் எல்லாம் கொஞ்சம் கவனிக்கலாம். பேசுறத ஸ்டாப் பண்ணிக்கலாம். எஸ் எஸ் சாம். சொல்லு சாம். எனக்கு ஒரு டவுட். சொல்லு சாம். அதாவது நீ உள்ள இருந்தே பேசாத, வெளியே வந்தாலும் பசங்களும் பாப்பாங்க. ஓகேவா? ஹாய் சொல்லுங்க சாமுக்கு. சொல்லு சாம். டவுட் என்னன்னா, மறந்துட்டா? சாம விட்டுலாம். சாம், நீ கவனிக்க மட்டும் செய், டவுட் எல்லாம் கேட்கலாம். எங்க பசங்க இவ்வளவு அழகா உட்கார்ந்து கேக்குறாங்க பத்தியா? யாருமே கேட்கல. அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுருக்கா அந்த அக்கா பார்த்து சிரிக்க. என்ன பார்த்து? எந்த அக்காவும் உன்னை பார்த்து ப்ளூ கலர் ட்ரெஸ் அக்கா ஏன் சிரிக்கிறீங்க? இங்க கவனிங்க, நீங்க டிஸ்ட்ராக்ட் பண்றீங்க எல்லாரையும். ஆமா தானே? சரி, இனி அந்த அக்கா ஒழுங்கா இருப்பாங்க சாம். ஓகேயா? சாம் எல்லாரையும் நோட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒழுங்கா கவனிக்கலாமா? ஆமா, கவனிக்கலாமா? ஆர் யூ ரெடி? ஓகே, எந்த ஐயா வந்து நம்ம திருநெல்வேலிக்கு வந்தாங்க? டக்கர். எந்த டக்கர்? ஜான் டக்கர் ஐயா வந்தாங்க. சரி, அவங்க தங்கச்சி பேர் என்ன? சாராள் டக்கர். அவங்க எந்த இடத்துல ஊழியம் செஞ்சாங்கன்னா திருநெல்வேலியில. ஓகேயா? திருநெல்வேலி மக்களை பார்த்து ஜான் டக்கர் ஐயா ஒரு லெட்டர் எழுதுறாங்க. இப்ப நமக்கு எதுனா ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன பண்ணுவோம்? உடனே போன் எடுத்து நம்பர் டைப் பண்ணி போன் பண்ணுவோம். ஆனா அப்ப போன் எல்லாம் கிடையாது. என்ன பண்ணுவாங்க? லெட்டர் எழுதி போடுறாங்க. யாருக்கு? யாருக்கு சாம் போடுறாங்க? எனக்கு.
சாமுக்கா போட்டாங்க. யாருக்கு போட்டாங்க? அவங்க தங்கச்சிக்கு போட்டாங்க. தங்கச்சி பேர் என்ன? சாரா டக்கர். கரெக்டா சொல்லிட்டாங்க. வெரி குட். நீ போறப்ப gift தரேன். ஓகேயா? ஓகே. என்ன பண்ணாங்க? லெட்டர் எழுதி போட்டாங்க. என்ன லெட்டர் எழுதினாங்க தெரியுமா? தமிழ்நாட்டுல திருநெல்வேலியில அதுவும் பாளையங்கோட்டை ஏரியால blessing. நீங்க விளையாடுறதா இருந்தா வெளியே போய் விளையாடலாம். நீங்க மத்தவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றீங்க. பசங்க எல்லாம் உங்களை தான் பாக்குறாங்க. சரியா? ஓகே, லிசன் பண்ணுங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? லெட்டர் எழுதி இந்த பிளேஸ்ல இருக்கிறவங்க ரொம்ப படிப்பறிவு இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுவோம்? காசு கொடுப்போமா? இந்த சாரா டக்கர் அவங்க அக்கா என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் அத காட்டினாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டினாங்க. காட்டி அவங்க சேவ் பண்ற கொஞ்சம் கொஞ்சம் காசெல்லாம் என்ன பண்ணாங்க சேர்த்து வச்சு பாளையங்கோட்டைக்கு அவங்க அண்ணாவுக்கு அனுப்புறாங்க. எதுக்காக தெரியுமா? எதுக்காக? ஊழியம் செய்ய, ஸ்கூல் கட்டுறதுக்காக அனுப்புறாங்க. யாருக்கெல்லாம் திருநெல்வேலியில சாரா டக்கர் ஸ்கூல் தெரியும்? எனக்கு தெரியும். ஜெசிகா, நீங்களா படிச்சிருக்கீங்க தானாங்க? சூப்பர். பாத்தீங்களா, எல்லா அக்காங்களும் அங்க படிச்சிருக்கிறாங்க. நீங்களும் வளர்ந்து அங்க போய் படிக்கணும். சரியா? எல்லா அக்காங்களும் அங்கதான் படிச்சிருக்கிறாங்க. சாரா டக்கர் ஸ்கூல்னு ஒண்ணு இருக்குது, காலேஜ் இருக்குது. இதெல்லாம் கட்டுறதுக்கு யாரு ஹெல்ப் பண்ணாங்க தெரியுமா? இந்த சாரா டக்கர் அக்கா. ஆனா அவங்களுக்கு பாளையங்கோட்டை வந்திருக்காங்களா? இல்ல. பாளையங்கோட்டை அவங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியுமா? இந்தியால இருக்குன்னு தெரியும். ஆனா இந்த பிளேஸுக்கு அவங்க வந்ததே கிடையாது. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியுமா? எப்படியாச்சும் நம்ம படிச்சு சூப்பரா இருக்கும், அதே மாதிரி கஷ்டப்படுறவங்களும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நாட்டுக்கு என்ன அனுப்புனாங்க? அவங்க யார் யார்கிட்ட போன் பண்ண, லெட்டர் போட்டு காசு யார் யார்கிட்ட வாங்க முடியுமோ வாங்கி என்ன பண்ணாங்க? காசு அனுப்புனாங்க. அனுப்பி அதோட விளைவுதான் நம்ம திருநெல்வேலியில சாரா டக்கர் ஸ்கூலு, காலேஜ் எல்லாமே கட்ட முடிஞ்சது. சோ அதுல நிறைய பேர் இப்ப படிக்கிறாங்க. தெரியுமா? எல்லாருக்கும் நிறைய பேர் படிக்கிறாங்க. அதுல இருந்து வெளியே வந்து ஹை பொசிஷன்ல இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ரீசன் யாரு? சாரா டக்கர் அக்காவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும். அவங்களோடது மட்டும் இல்ல, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும். கொஞ்ச நாள் கழிச்சு அக்கா இறந்துட்டாங்க. அக்கா இறந்த உடனே அது அப்படியே ஸ்டாப் ஆச்சுன்னா? இல்ல, அது ஸ்டாப்பே ஆகல. அடுத்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருந்தாங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்களும் அதே மாதிரி சேர்ந்து பிரேயர் பண்ணாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்து வச்சு ஜான் டக்கர் அண்ணாவுக்கு அனுப்புனாங்க. அவங்கள்ட்ட வர்ற காசை வச்சு என்ன பண்ணாங்க? ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே கட்டுனாங்க. இது மூலமா தான் நம்ம சைடு என்ன வந்துச்சு? ஸ்கூல் வந்துச்சு, நிறைய காலேஜஸும் வந்துச்சு. அது மூலமா தான் நாம இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கோம். சொல்லு சார். எனக்கு gift வேணும். உனக்கு gift நான் போறப்ப தரேன்னு சொன்னேன்ல. சரி சரி சரி. ஓகே 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 ஓகே, புரிஞ்சுதா? இப்ப இந்த ஸ்கூல் எதனால வந்துச்சு? சாரா டக்கர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒற்றுமையா இருந்து அவங்க சேர்த்து வச்ச பணத்து மூலமா தான் இங்க வந்துச்சுல்ல. அவங்களுக்கு கால் நடக்க முடியாது, ஆனாலும் அவங்க நமக்குன்னு ஹெல்ப் பண்ணணும்னு அவங்க நினைச்சாங்கல்ல. அது பெரிய விஷயம் இல்ல? நாமளும் என்ன பண்ணணும்? ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒற்றுமையா இருந்து முடியாத பசங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணணும்? தூங்கிட்டீங்களா? சொல்லு சார். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லு. அது வந்து என்னன்னா, சொல்லு. ஆனா இவங்களே என்ன ஒரு மாதிரி பாக்காங்களே, எனக்கு சொல்லிக்கே வெக்கமா இருக்கு. என்ன டவுட்? சொல்லு. என்னன்னா, எனக்கு அந்த பையன் என்ன பார்த்து முறைக்காம பாருங்க, நான் சொல்ல மாட்டேன். யாரு முறைக்கிறது? முறைக்கவே இல்லையே. பிளாக் கலர் டி-ஷர்ட். பிளாக் கலர் டி-ஷர்ட்ல யாருமே முறைக்கல. எல்லாரும் உன்னை பார்த்துட்டே தான் இருக்காங்க. சரி, ஓகே, பாய். தான் உட்காரலாமா? இப்ப நம்ம ஜாலியா இருக்கிறதுக்கு நம்ம கூட இன்னும் கொஞ்சம் பப்பட்ஸ் எல்லாம் வர போறாங்க. சாம் மாதிரி, சாமோட அம்மா, அப்பா, தங்கச்சி, அக்கான்னு எல்லாருமே வர போறாங்க. பாக்குறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா?
என்ன பண்ண போறாங்க தெரியுமா? தெரியுமா? எல்லாம் நேரா உட்கார்ந்தாதான் வருவாங்களா? அவங்க எல்லாம் நேரா உட்காருங்க. எல்லாரும் ஸ்ட்ரைட்டா உட்காருங்க. எல்லாம் ஸ்ட்ரைட்டா உட்காருங்க. அப்பதான் எல்லாரும் வந்து உங்களுக்கு ஒரு டான்ஸ் பண்ண போறாங்க. என்ன பண்ண போறாங்க? பிடிக்கும்ல எல்லாருக்கும்? டான்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? டான்ஸ் பாக்குறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்? பாய்ஸ்க்கெல்லாம் டான்ஸ் பாக்குறது பிடிக்கும் தானே? பிடிக்கும் தானே? பாக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? கூப்பிட்டுலாமா அவங்கள? நீங்க நீங்க குவாய்ட்டா இல்லைன்னா அவங்க வரவே மாட்டாங்க. அப்படியே கீழே போயிருவாங்க. அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. அமைதியா உட்கார்ந்து பார்க்கணும். அமைதியா உட்கார்ந்து அது மாதிரி அவங்க கூட சேர்ந்து நாம என்ன செய்யணும்? பாடணும். அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணணும்? கேர்ள்ஸ் சைடு சவுண்டே வரல. Are you ready to sing? Are you ready to sing? இப்ப நம்ம பப்பட்ஸ் எல்லாம் நம்ம கூட சேர்ந்து பாடி ஆடுவாங்க. நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம என்ன பண்ணணும்? பாட்டு பாடணும். வாய் திறந்து பாட்டு பாடணும். ஓகேயா? ரெடியா? நீங்க பாட்டு பாடினாதான் அவங்களா டான்ஸ் பண்ணுவாங்க. ஓகேயா? பாட்டு பாடலாமா? அந்த தம்பியை கூப்பிட்டு. ரெடியா? ரெடியா? ஓடியா பிஸ்கி ரெடியா? யாரெல்லாம் இருக்காங்க? பாட்டி, தாத்தா, அண்ணன், அக்கா, தம்பி. ஓகே, இப்ப யாரெல்லாம் வந்திருக்காங்க தெரியுமா? சாமனாவோட பாட்டி, தாத்தா, அண்ணா, அக்கா எல்லாரும் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் வெல்கம் பண்ணலாமா? வெல்கம் பண்ணலாமா? இங்கிலீஷ் கிளாப் பண்ணிடலாமா? பாட்டு பாடணும் எல்லாரும் சேர்ந்து. சவுண்டா பாடுங்க. பொம்மை பாரு. அங்க போ, அங்க போ. உட்காந்து பாரு. பாரு. பி 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 பி. கை தட்டுங்க பாருலாம். சரி, ரைட், ஓகே. அவங்க எல்லாரும் ஊருக்கு போறாங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னா எல்லாரும் ஒரு சின்ன கேம் விளையாடணும். அப்படி யாருக்குள்ள வேணும்?